ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க இது வந்து ஒரு புல்லச்ச கருவாகன புல்லையில் தரமான மாடு. கருவாகன புல்லையில் தரமான மாடுன்னா ஒரு 10 கறக்கும். 10 கறக்கும். இந்த மாட்டை நம்ம மெலிய விடக்கூடாது. இந்த மாட்டை நம்ம மெலிய விடாமல் இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? பருத்தி கொட்டையை நாளைக்கு 1 கிலோ கொட்டையை நைட்டில் ஊற வைக்கணும். ஊற வச்சோம்னா திருப்பி எடுத்தோம்னா அந்த கொட்டை முளை கொட்டையாக இருக்கும். அந்த முளைக்கொட்டையை ஒரு அரை கிலோ கொட்டை இப்படியே நம்ம வச்சு இப்படியே இதை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த மாடு அந்த காரம் கெட்டு போகாது. அந்த மாடு வளர்ச்சியும் அந்த கால்சியம் பற்றாக்குறைய வராது. அந்த மாடு எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும்னா அந்த மாடு எப்போவுமே காரம் கெட்டு போகாது. அந்த மாடு இதிலிருந்து ஒரு பிடி கறி வைக்கத்தான் செய்யும் எழுதி குறையாது. முளைக்கொட்டை நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு 2வது நாள் அது காலையில் எந்திரிச்சு தண்ணி காட்டுறதுக்கு முன்னே அந்த வெறுங்கொட்டையை எடுத்து வச்சும்படி தண்ணி இப்போ திருப்பி 1 மணி நேரம் சென்று நம்ம தண்ணியை காட்டினோம்னா அந்த மாடு எப்பவும் மப்பாக இருக்கும். எப்பவும் 2 லிட்டர் பால் கூடுதலாக இருக்கும். 2 லிட்டர் பால் கூடுதலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பருத்தி கொட்டை முளைக்கொட்டை வைக்கிறதுல அவ்வளோ ஒரு பிணிப்பிட்டு அவ்வளோ ஒரு அந்த மாட்டுக்கு ஆரோக்கியமானது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த மாடு எப்போவுமே நம்ம வாங்கி ஒரு நொஞ்சோ ஒரு வாடியோ ஒரு தேறி போகாது. ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.